அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 27. போன அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 பேரலல் சீன்ஸ் பார்த்தோம். எப்படி அப்படின்னா பாண்டிய தேசத்தில் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் வெற்றிலை தட்டு மாற்றிக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்காக. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாரியோட நாக்கிலிருந்து வெற்றிலையை முத கண்டுபிடிச்ச மாவீரர்கள் திரையர்களோட கதை வெளியே வர ஆரம்பிக்குது. கபிலர்கிட்ட பாரி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தொடர்ந்து 27வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இந்த பரம்பில் இருக்கிற மக்களுக்கு காடை பற்றின அறிவு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த 26 அத்தியாயங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த காடு பற்றிய அறிவு அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, காடு அறிதல் அப்படின்னு அங்கே ஒரு வேலை நடக்கும். என்ன பண்ணுவாங்க, 8லேருந்து 15 வயசு இருக்கிற பரம்போட ஆண் மக்கள் எல்லாருக்குமே இந்த காடை அறிகிற பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் நீடிக்கிற ஒரு பயணம். ஒரு பயணத்தில் காடு அறியறதுக்காக இந்த 8லேருந்து 15 வயசு பசங்களை கூட்டிகிட்டு போவார் இல்லையா, அந்த வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறவர் பேர் தான் தேக்கன். அப்போ காலங்காலமாக காடறிய கூட்டிகிட்டு போகிறவருக்கு பேர் தேக்கன். இப்போ பாரி கூடையும் தேக்கன் முடியன் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, அதில் இருக்கிற தேக்கன். இது ஒரு பட்டம், காட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆசானுக்கு கொடுக்கப்படுற பட்டம். அந்த ஆசானை நம்பித்தான் எல்லாருமே அவங்க பிள்ளைகளை காடு அறிகிறதுக்காக அனுப்புவாங்க. சாமை பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குது. அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த சாமை பூ பூக்கிறப்ப, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்படி 8 வயசை கடந்த அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே நுழைவார் தேக்கன். பயிற்சி முடிஞ்சு திரும்பினதுக்கப்புறம் அடுத்த சாமப்பூ பூக்கிற வரைக்கும் தேக்கன் ஊரில் தான் இருப்பார். அடுத்த வாட்டி பூத்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு பயணம் அப்படிங்கிறதே 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் போகும். அப்போ அவங்க திரும்ப தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1 வருஷம் அல்லது 2 வருஷம் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும் தேக்கனுக்கு. இந்த காடு அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரம்போட ஒவ்வொரு ஆணும் காடு பற்றி எல்லா விதமான அறிவுகளையும் எடுத்துக்கணும். காட்டில் என்ன சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற ஆற்றல் அந்த ஆணுக்கு கிடைக்கணும். இதுதான். வெறும் கையோடு இந்த பசங்க உள்ளே போவாங்க. ஆனால் முடிகிறப்ப அந்த அடர் காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக முழு வாழ்க்கையையும் கற்றுக்கிட்டு தான் வருவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த காடறிதல் பயணத்தில் நிறைய ஆபத்து இருக்குது. நிறைய சிறுவர்கள் இதில் இறந்துருவாங்க. சிலருக்கு கை கால் போயிடும். சிலர் காட்டிலேயே காணா போயிடுவாங்க. பல வருஷங்கள் கழித்து சில பேர் வீடு திரும்புவாங்க. சில பேர் என்றைக்குமே திரும்பவே மாட்டாங்க. இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும். இந்த காடு அறியறதுக்காக கூட்டிகிட்டு போகிற சிறுவர்களுக்கு பயங்கரமான சவால்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இயற்கை மூலமாக. இயற்கை எப்போவுமே நமக்கு சவால்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே தேக்கனோட கணக்குக்குள்ளே வராது. இயற்கை ஒரு பக்கம் சவால் உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, தேக்கன் ஒவ்வொரு நாளும் புது புது சவால்களை உருவாக்கி அந்த பசங்களுக்கு கொடுப்பாரு. அதுலையெல்லாம் மீண்டு வெளியே வரணும் அந்த மாணவர்கள். பல தலைமுறைகளுக்கு முன்னால் அன்றைய தேக்கன் கூட்டிகிட்டு போன குழுவில் சூழி வேலு இருந்தான் இப்படின்னு கதையை இப்போ ஆரம்பிக்கிறான் பாரி. அதாவது நம்ம திரையர்களோட கதை எப்படி இருக்குது அப்படின்னா, எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால், அதாவது பாரி வாழ்கிறதுக்கு எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு காடு அறிதல் பயணம் ஆரம்பிக்குது. தேக்கன் அப்படிங்கிறவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கூட்டத்தில் சூழிவேள் அப்படின்னு ஒருத்தனும் போகிறான். இதுதான் திரையர்களோட கதையின் ஆரம்பம். உடனே இப்போ அந்த கதையை ரொம்ப கவனமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கபிலர். அது நல்ல கார்காலம், மழை விடாமல் கொட்டி தீக்குது. தேக்கனும் கூட போன மாணவர்களும் அந்த காடறிதல் பயணத்தில் இப்போ அந்த மழையில் ஒரு சின்ன குகையில் அப்படியே ஒண்டிக்கிட்டு இருக்காங்க. நாள் முழுக்க மழை பெய்யுது. இந்த மாணவர்களுக்கு பயங்கரமாக பசி. ஆனால் தேக்கன் சாப்பிடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கவே இல்லை. அவர் உத்தரவு கொடுத்தா தான் நெருப்பை மூட்டி கைவசம் இருக்கிற கிழங்குகளை சுட்டு இவங்க சாப்பிடலாம்.
ஆனால் தேக்கன் உத்தரவு கொடுக்காததுனால இந்த மாணவர்கள் வந்து பசியோடையே இருக்காங்க, மழையே வெறிச்சு பார்த்துக்கிட்டேவும். தேக்கனும் அப்படித்தான், உத்தரவும் கொடுக்க மாட்றாரு. அவர் ஒரு பக்கம் வந்து மழையை வெறிச்சு பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் பசி பொறுக்க மாட்டாமல் பொறுமையை இழந்து வாயை விட்டு கேட்டாங்க இந்த மாணவர்கள்லாம், ஐயா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நாங்கள் சாப்பிடட்டுமா அப்படின்னு. சரி சுட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு தேக்கன். எல்லாருக்கும் சந்தோஷம், அப்பாடா சரின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு. இதுக்கு நாள் காலை சாப்பாட்டுக்கு அப்புறம் யாரையுமே சின்ன பழம் கூட சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கலை தேக்கன். இப்போ வந்து இது வந்து மறுநாள் சாயந்தரம் இல்லையா, அதனால் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி வேகமாக அனுமதி கொடுத்தது வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. குகைக்குள்ளே இடுக்கில் கிடந்த 2 கட்டையெல்லாம் எடுத்து அதை பயன்படுத்தி கிழங்க சுற்றலான்னு முடிவு பண்ணி அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. குகைக்கு வெளியில் தான் பயங்கரமாக மழை கொட்டிக்கிட்டு இருக்கேன். கையில் வந்து தீக்கல் வச்சுருந்தான் ஒரு மாணவன். அந்த தீக்கல்லை வச்சு தீ மூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப தேக்கன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் குகையை விட்டு வெளியே போயிட்டான். மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு தேக்கன் ஏன் இப்படி திடீர்னு வெளியில் போனார் அப்படின்னு இந்த மாணவர்களுக்கு புரியலை. அவர் சரின்னு சொல்லிட்டு இப்படி நனைஞ்சிக்கிட்டு வெளியில் நிற்கிறாரு. ஒருவேளை நம்ம சாப்பிட போகிறது அவருக்கு பிடிக்கலையோ, ஆனால் அவர்கிட்ட கேட்டுட்டு தானே இப்படி அனல் மூட்டணும், ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு தானே கேட்குறோம், பசியோட கொடுமை தானே, ஏன் இப்படி கோச்சிட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்னு இந்த மாணவர்கள் எல்லாமே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. பசி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சரி பசி கண்ணை கட்டுது, சாப்பிட்டுட்டு என்னென்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் வந்து அனல் மூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் இப்போ இந்த கூட்டத்தில் இருந்து சூலிவேல் அதை வந்து தடுத்துட்டான். இந்த சூலிவேல் வந்து ரொம்ப திறமசாலி, மாணவர்களில் ரொம்ப திறன் வாய்ந்தவன் அப்படின்னு தேக்கன் சூலிவேலை தான் வந்து நினைப்பார். அவன் வந்து இல்லை அவர் போயிட்டாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்டான் உள்ளே இருந்து. நாங்கள் நெருப்பு மூட்டுறப்ப நீங்கள் ஏன் வெளியில் போனீங்க அப்படின்னு கேட்டான். உங்களை எப்போ சாப்பிட சொல்லணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னாரு தேக்கன். இல்லை பசி தாங்காமல் தானே நாங்கள் கேட்டோம் அப்படின்னா சூலிவேல். சரி அப்படின்னா சுட்டு சாப்பிடுங்க. அது சரி நீங்கள் ஏன் இன்னும் அப்படி போய் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னா சூலிவேல் மறுபடியும். 2 வருஷம் முடிய போகுது காடறிய ஆரம்பிச்சு, நான் ஏன் வெளியே போய் நிற்கிறேன்னு உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியலையா அப்படின்னாரு தேக்கன். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சது, இங்கே இதில் வேறு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. என்னவா இருக்கும், இவர் ஏன் இப்படி திடீர்னு வெளியில் போய் நிற்கிறாரு, இவர் ஏன் நம்மளை வந்து இவ்வளவு நேரம் சாப்பிட சொல்லலை, இப்படி நல்லா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சூலிவேல் கண்டுபிடிச்சிட்டான். ஐயா நாங்கள் தீ மூட்டுறதுக்கு வந்து 2 கட்டை எடுத்தோம்ல, அந்த கட்டை வந்து தில்லை மரத்தோடது, தில்லை மர கட்டையோட புகை கண்ணில் பட்டுச்சுன்னா பார்வையை இழந்துருவோம், அதனால தான் வந்து தேக்கன் உடனடியாக வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் சூலிவேல். இந்த மாணவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ தில்லை மர கட்டையை வச்சா நம்ம வந்து இப்போ தீ மூட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பசி கண்ணை மறைக்கலாம், ஆனால் கண்ணை கெடுத்துடக்கூடாது அப்படின்னாரு தேக்கன். அதாவது அந்த குகையில் தீ மூட்டுறதுக்கான கட்டைகளே இல்லை, தில்லை மர கட்டை மட்டும்தான் இருக்குது. அப்போ சாப்பிட சொல்லிட்டோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து அந்த பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது என்ன மரக்கட்டை அப்படின்னு கூட பார்க்காம அந்த தில்லை மரக்கட்டையை எடுத்து தான் தீ மூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க பார்வை போயிடும். அதனால தான் தேக்கன் வந்து சாப்பிட்றதுக்கான உத்தரவு கொடுக்காமலேயே அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வராரு. ஆனால் இது அந்த மாணவர்களுக்கு புரிகிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துருச்சு. உடனே இந்த மாணவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, பொறுத்திருந்தாங்க சாப்பிடாமலேயே. நாள் முழுக்க பெஞ்ச மழை வந்து ரொம்ப நேரம் கழித்து நின்றுச்சு. குகையை விட்டு மாணவர்கள் வெளியில் வந்து பக்கத்தில் குகையிலையோ பாறை இடுக்கலையோ வேறு ஏதாவது காஞ்ச கட்டை இருக்கா அப்படின்னு தேடினாங்க. ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கு இல்லையா, அதனால் காஞ்ச கட்டையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. தேக்கன் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஒரு தேவைப்படுற பயிற்சியும் இருக்குது ஒன்று, அந்த தில்லை மர கட்டையை வச்சே தீ மூட்டுங்க, ஆனால் குகைக்குள்ளே வேணாம், வெளியில் வச்சு அந்த தில்லை மர கட்டையை வச்சு தீ மூட்டுங்க, ஆனால் புகை வந்து கண்ணில் படாமல்
நீங்கள் வந்து கிழங்கை வந்து சுட்டு எடுங்க. இதுவும் வந்து ஒரு பயிற்சி தான். நீங்கள் குகைக்குள்ளே உட்காந்து அந்த தில்லை மரக்கட்டையை வச்சு தீ மூட்டினீங்கன்னா கண்ணில் படாமல் கிழங்கை வந்து சுட்டெடுக்க முடியாது. அதவே வெளியில் வச்சு முயற்சி பண்ணி பாருங்கன்னு ஒரு பயிற்சியை வந்து கொடுத்துட்டாரு இந்த தேக்கன். இருந்த பசி இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா யாருமே தீ மூட்டுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அந்த புகை வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா பார்வை போயிடும் அப்படின்னு. எல்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சூலி வேளை கூப்பிட்டாரு தேக்கன். ஒரு வேளை யார் கண்ணிலையாவது புகை பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் மாற்றாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மாணவர்கள் வந்து ரொம்ப துணிச்சலாக தீ மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல முகத்தை தள்ளி வச்சுக்கிட்டு அனற்கல்ல உரசி பற்ற வச்சா ஒருத்தன். தில்லை மரக்கட்டையில் தீ பிடிச்சிது, புகை தாக்கிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையோடு அந்த கிழங்கை வந்து சுட்டாங்க. குகை வாசலில் உட்காந்துக்கிட்டு மாணவர்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே, இவங்க மாணவர்கள் கிழங்கு சுடுறத தேக்கன் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். புகை மேலே எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. சிலர் வந்து சரியாக பார்க்காம கிழங்கை கருக விட்டாங்க. சிலர் வந்து கிழங்கை நெருப்புக்கு பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கே பெரும்பாடுபட்டாங்க. அது எப்போ அணையும் எப்போ அகலும் அந்த தூரத்தை வந்து யாருனாலையுமே மதிப்பிட முடியல. புகையை பார்த்து பயப்பட்டவங்க வந்து ரொம்ப கூடுதலாக விலகிக்கிட்டாங்க. மற்றவங்க வந்து விலக வேண்டிய அளவை வந்து அந்த புகை தான் முடிவு பண்ணுச்சு. இது எல்லாத்தையும் தேக்கன் பார்த்துக்கிட்டே வந்து, சரி இந்த கூட்டத்தில் யார் கண்ணிலையாவது அந்த புகை பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் சூலிவேள் வந்து உடனடியாக செய்ய வேண்டிய அந்த மாற்று அதை செய்கிறானான்னு பார்த்துடலாம், இதுதான் பயிற்சி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். காற்று லேசாக அடித்தா கூட இந்த மாணவர்கள் வந்து அப்படியே தள்ளி தள்ளி நின்றுக்கிட்டாங்க. ரொம்ப கவனமாக இப்படி கிழங்க சுட்டுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு பெரிய காற்று வந்து அடிச்சிச்சு. ஐயோ இந்த புகை பரவ ஆரம்பிச்சிருமே அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் கண்ணை மூடி தரையாக எல்லாம் படுத்துட்டாங்க. ஆனால் அந்த அடித்த காற்று புகையை மொத்தமாக கொண்டு போய் குகையோடு சேர்த்து தேக்கன் மேலே அப்பிரிச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின கணத்தில் தேக்கனுக்கு புரிஞ்சு போச்சு புகை நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்னு. சூலிவேள் என்னை உடனடியாக தூக்கிட்டு போ அப்படின்னு கத்திட்டாரு. தேக்கன் அப்படியே தோளில் தூக்கிக்கிட்டு அந்த மலை சரிவில் இருக்கிற ஆற்றை நோக்கி இறங்குறான் சூலிவேள். எவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னா மற்றவங்க யாருனாலையும் பின்னால் தொடரவே முடியல. இப்போ அவன் போகிற வேகத்தில் மழை வேற மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரிஞ்சு கீழே விழுகாமல் கவனமாக நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தோணவே இல்லை. அந்த சூலிவேலோட தோள்களில் இருக்கிற பலமும் அந்த கால் அடியோட பிடிமானமும் ரொம்ப அபாரமாக இருக்கும். தேக்கன் வந்து நல்லா உயரமாக ஓங்கி வளர்ந்த ஒரு ஆள், நெடிது உயர்ந்த ஒரு தேக்கன். அந்த தேக்கனை தூக்கிக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறான் சூலிவேல். ஆத்தங்கரைக்கு போனதோ தேக்கனை படுக்க வச்சுட்டு அப்படியே உள்ளே குதிச்சான். தேக்கன் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ஆற்றுக்கு உள்ளே வந்து ஆதிக்களி அப்படின்னு ஒரு வகை மண், அந்த ஆதிக்களி அப்படியே அள்ளிட்டு வந்தான். இப்போ மாணவர்கள் எல்லாம் கீழே இறங்கி ரொம்ப கவலையோடு தேக்கனை சுற்றி உட்காந்துருக்காங்க. இவன் எடுத்துகிட்டு வந்ததும் அந்த ஆதிக்களியை வந்து அவரோட 2 கண்ணு மேலே அப்படியே அப்புனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்களில் குளுமை இறங்க ஆரம்பிச்சுது. இன்னும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனா சூலிவேள். போதும் போதும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும் அப்படின்னு தேக்கன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே ஆற்றுக்குள்ளே குதித்து நீந்த ஆரம்பிச்சிட்டான் இந்த சூலிவேள். நல்லா பொருத்தமாக ஒரு இடத்த பார்த்து தண்ணிக்குள்ளே முங்குனான், இன்னும் கொஞ்சம் அந்த ஆதிக்களியை எடுக்கிறதுக்காக. தேக்கனோட கண்ணில் இப்போ அந்த தில்லை மரக்கட்டையோட புகை முதல் முறையாக எடுத்துகிட்டு வந்த ஆதிக்களியே வந்து போதும் அப்படின்னு தேக்கன் மெதுவாக சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வேகத்தில் இப்போ போய் நம்ம சூலிவேள் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான். இப்போ வந்து ஒரு இடத்துல மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிறான் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த சமயம் நல்ல வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆற்றுல. அந்த பெரு வெள்ளத்தில் ஒரு அடி மரத்தவே அது இழுத்துக்கிட்டு வருது. ஒரு பெரு வெள்ளத்தை அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த சரிவை நோக்கி தண்ணி வர இந்த மாணவர்கள் வந்து கண்ணை மூடி படுத்திருந்த தேக்கனை தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே ஏறிட்டாங்க.
கன நேரத்துக்குள்ளே அந்த ஆற்றோட நீர் மட்டம் அப்படியே கூடிக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் மேலே ஏறுறாங்கல்ல, அந்த வெள்ளத்தோட வேகம் வந்து மலை ஏறுறவங்களோட கால்களை பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா மாணவர்களும் சேர்ந்து தேக்கனை தூக்கிக்கிட்டு வேகமாக மேலே ஏறி தப்பிச்சிட்டாங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் தேக்கன் கண்களை கசக்கிக்கிட்டு திறந்தான். கொட்டுற மழையில் வெள்ளம் இப்போ 2 பனைமரம் உயரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. கண்களுக்குள்ளே எரிச்சல் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் துயரம் தாங்கலை. உள்ளே போனது சூழிவேலை. சூழிவேலை நினச்சி ஓன்னு கத்தி அழுதான் தேக்கன். வெள்ளம் புரட்டி எடுத்துக்கிட்டு போகுது. நீந்தி கிடக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ உள்ள மாட்டின சூழிவேல் யோசித்தான், இப்போ நீந்தவெல்லாம் முடியாது, வெள்ளம் போகிற போக்கில் போகட்டும், நம்மளை இழுத்து புரட்டிக்கிட்டு போகட்டும்னு அப்படியே விட்டுட்டான். அந்த வெள்ளம் அப்படியே அடித்து இழுத்து புரட்டி போகுது. கையில் சிக்கிற மரங்களை பிடிச்சிக்கிட்டு, ஆனால் அதை பிடிக்க முடியாமல் மறுபடியும் அதிலிருந்து நழுவிக்கிட்டு அந்த இழுத்துட்டு போகிற தண்ணியாக போகிறான் சூழிவேல். நல்லா குறுக்க நீந்தி கரைக்கு போகணும். எப்போ அப்படின்னா நீரோட வேகம் வந்து கொஞ்சம் குறையணும். அப்படி குறையிறப்ப கரை தெரிஞ்சதுன்னா எப்படியாவது நம்ம நீந்தி போயிடலாம் அப்படின்னு அந்த தண்ணியோட வேகம் குறையிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த தண்ணியோட வேகம் ஒரு கட்டத்தில் குறைஞ்சது. அதுக்குள்ளே அது இழுத்துட்டு போன வேகத்தில் அரை மயக்கத்தில் இருந்தான். இரவு பகல் கடந்ததுக்கப்புறம் அந்த அரை மயக்கத்தில் இருந்தவனை இந்த தண்ணி அடித்து இழுத்துட்டு போய் ஒரு பாறையோட இடுக்குக்குள்ளே சொருகிருச்சு. இப்போ அந்த இடத்துல நல்ல வெள்ளம் வடிஞ்ச மாதிரி ஒரு இடம், ஒரு ஆற்றங்கரை ஓரம், ஒரு பாறை இடுக்கு. அந்த பகலில் ஆற்றங்கரையோட வந்து சில பேர் வந்து இந்த பாறை இடுக்கில் கிடக்கிறவனை எட்டி பார்த்தாங்க. உயிர் இருக்கான்னு தெரியல. அது எந்த இடம் அப்படின்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரியல. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் இடுக்குக்குள்ளே நுழைஞ்சு அவனை பார்த்தாரு. பார்த்தா வலது கால் உள்ளே சொருகி கிடக்கு, இடது கால் எலும்பு ஒடிஞ்சு கிடக்குது, ஒரு கை திரும்பிருச்சு, மேலெல்லாம் பாறையில் அடிபட்டு செதிலாக பிளந்து கிடக்குது. இவனை காப்பாற்றி வெளியில் தூக்கி என்னமாவது செஞ்சாலும் இவன் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக தான் இருப்பான் அப்படின்ட்டார் அந்த பெரியவர். எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல் கேட்டு அவனை காப்பாற்றாமல் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் வந்து அவனை பார்க்குதில்ல. அந்த கூட்டத்தில் தூதுவை அப்படின்னு ஒருத்தி இருந்தா. அவளுக்கு வந்து அவனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அந்த பெரியவரோட வந்து வாதாடினான். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வந்து உயிர் இருக்குது, நிலைமை படு மோசம்தான், பாறை இடுக்க விட்டு அவனை வெளியில் எடுக்கக்கூட முடியாது, அவன் உடம்பு அப்படி சொருகி கிடக்கு, ஆனாலும் உயிரோடு இருக்கிறவனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் விட்டுட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடினான். யாருமே அதை ஒத்துக்கலை. கூட்டம் வந்து நகர ஆரம்பித்தாங்க. அப்போ கடைசியாக தூதுவை சொன்னால், சரி ஒன்று பண்ணுவோம், பாறை இடுக்கில் கிடக்கிறவனை எடுத்து வெளியில் போட்டுட்டு போயிடுவோம், அவனுக்கு வந்து சிகிச்சையெல்லாம் கொடுக்க வேணாம், அவனை சரி பண்ணலாம் முயற்சி பண்ண வேணாம், எடுத்து மட்டும் வெளியே போட்டு போயிடுவோம், அவனுக்கு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் பிழைக்கட்டும் அப்படின்னா. கூட்டமும் சரி இதை முயற்சி பண்ணுவோம், ஏன்னா இவனை காப்பாற்றுறதெல்லாம் இயலாத காரியம் அப்படின்னு நினச்சி ரொம்ப முயற்சி பண்ணி அவனை வெளியில் எடுத்து கரை மேலே போட்டாங்க. ஏற்கனவே தண்ணி அடித்து வந்து தண்ணியை நிறையா குடித்து வயிறு அப்படியே ஊதி போய் கிடந்துச்சு. உடம்பு முழுக்க அந்த வெட்டுப்பட்ட காயம், ஆனால் எந்த பிளவு வழியாகவும் ரத்தம் வெளியில் வரவே இல்லை, அந்த அளவுக்கு வெளியே போய் கிடக்கிறான். இன்னைக்கு இரவு இவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் நடந்துட்டார். மற்றவங்களும் கூட நடந்தாங்க. சூழிவேலுக்கு முழுக்க நினைவு இல்லை, சும்மா கரை மேலே போட்டு போயிருக்காங்க, எப்போ வேணாலும் அந்த உடல் வந்து மரித்து போயிடும். அந்த இரவு முழுக்க காற்று மட்டும்தான் அந்த உடம்புல, அப்படியே காற்று வந்து உலர்த்திக்கிட்டே இருக்குது, தண்ணியில் நனைஞ்ச அந்த உடம்பை வந்து காற்று காய வச்சுக்கிட்டு இருக்கு, அது மட்டும்தான் நடக்குது. நல்லா அடர்ந்த காடு, சில்லுவண்டோட ஓசை மட்டும்தான் காதுக்குள்ளே கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டோட பல்வேறு ஓசைகள் எல்லாம் வந்து 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 அந்த சூழிவேலோட நினைவோட ஆழத்தை அப்படியே தொட்டு தொட்டு திரும்புது.
கடைசியாக கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன பூச்சி அது அப்படியே ஊறி வந்து சூழிவேலோட உடம்புல ஏகப்பட்ட பிளவுகள் இருக்குல்ல, அதில் ஒரு பிளவுக்கு நடுவில் உட்காந்து ஊசி கொடுக்கல அப்படியே கொத்தி கொத்தி வெளியில் எடுக்கிறப்ப தான் அவனால் வலியவே உணர முடிஞ்சது. இரவு முழுக்க அப்படி கிடந்துட்டு பொழுது புலர்றப்ப காலையில் கண்ணு முழிச்சான் சூழிவேல். நமக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு புரியுது. கை காலை அசைக்கவே முடியலை, அங்கேயே கிடந்தான். அவனை இழுத்து போட்டாங்கல்ல, அப்போ அவங்க பேசின பேச்செல்லாம் வந்து அவனுக்கு அறகுறையாக ஞாபகம் வந்துச்சு. அவன் உடம்புல வந்து என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொன்னார்ல, அதை வச்சு அவரோட அந்த உடம்பை வந்து அவன் மதிப்பிட்டுக்கிட்டான். அப்போ வந்து அந்த பெரியவரோட குரல் வந்து தேக்கன் குரல் மாதிரி அவனுக்கு தோணுச்சு. இந்த நிலைமையில தேக்கன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சான். மற்றது எல்லாத்தையும் நீதான் சரி பண்ணணும், இது உனக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். தேக்கனோட குரல் வந்து எப்போவுமே சவால்களை தான் உருவாக்கும். அதனால தான் சவால் வர்றப்ப எல்லாம் தேக்கனோட ஞாபகம் வருது. இதை யோசிச்சுக்கிட்டான். ஏன்னா அந்த பெரியவர் வந்து இவன் உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவனை இழுத்து போட்டாலும் இவன் வந்து தாங்க மாட்டான், இவனை அப்படியே காப்பாற்றினா கூட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருந்தார். இது பேசுகிறதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பவே இந்த தூதுவை பேசினதுமே கொஞ்சம் அறகுறையாக விழுந்திருந்தது சூழிவேலோட காதில். அந்த குரலில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவனை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இப்போ சூழிவேலுக்கு ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. தனக்காக அந்த குரல் வந்து வாதாடி இருக்கு, அப்போ அந்த குரலை மெய்ப்பிக்கணும்ல அப்படின்னு நினச்சான். இப்போ சூரியன் நல்ல உதயமாயிருந்துச்சு. படுத்து கிடந்த சூழிவேளால் அந்த உடம்போட பிளவுகளோடு அப்படியே எந்திரிச்சு உட்கார மட்டும்தான் முடிஞ்சுது. ஏன்னா கால் வந்து எவ்வளவு தூரம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2 நாளாக சாப்பிடவும் இல்லை, கை கால் அப்படியே உயிரே இல்லாமல் இருக்குது. எதையாவது ஒன்று சாப்பிடணும், இப்போ சாப்பிட்டாதான் அடுத்து வந்து நம்ம என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சான். வலது கால் வந்து அப்படியே மரத்து போய் கிடக்கு, வலியே இல்லை. அதையெல்லாம் வந்து சூழிவேல் வந்து பொருட்படுத்தலை. சுற்றி முற்றி பார்த்தான் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு. நல்ல அடர்ந்த காடு, நடுவில் வந்து அப்படியே சீறி பாயிற ஆறு, கரையில் இவன் ஆறு போகிற போக்க பார்த்துக்கிட்டே இருந்தான். சட்டுன்னு ஞாபகம் வந்து இடுப்பில் கையை வச்சா. இடுப்பில் வந்து இறுக்கி கட்டின வந்து ஒரு நார் கயிறு இருந்துச்சு. அந்த நார் கயிறில் வந்து போட்டிருக்கிற ஒரு முடிச்சு அவுத்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு கொல்லிக்காட்டு விதை இருந்துச்சு. கொல்லிக்காட்டு விதைனா என்ன அப்படிங்கிறது கதை ஆரம்பத்துலேருந்து கேட்டவங்களுக்கு அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது வரைக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பொதுவாக அந்த காடறிதல் பயிற்சிக்கு பசங்க வர்றாங்க இல்லையா, இந்த பயிற்சியில் வந்து அகாலத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேக்கன் வந்து எப்போவுமே இந்த கொல்லிக்காட்டு விதையை வந்து முடிச்சு போட்டு இடுப்பில் அந்த நார்கயிறில் கட்டி விட்டுருப்பார். இப்போ அந்த விதையை எடுத்து விரலால் அப்படியே திருக்கி உடைச்சான். அதில் ஒரு சின்ன பகுதியை கரையோரமாக மண்ணில் தூவிட்டு மீதியை வந்து முடிச்சு போட்டுக்கிட்டான். மண்ணில் தூவுனதுமே பட்டன்னு 2 பறவைகள் அப்படியே இறங்கி வந்துச்சு அந்த விதையோட வாசனைக்காக. சூழிவேல் வந்து அந்த பறவையை பிடிக்கவே இல்லை, 2 பறவைகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய காடை வந்து இறங்குச்சு. அந்த காடை இறங்கின வேகத்தில் இந்த 2 பறவைகளும் அப்படியே விலகிக்கிருச்சு. கொல்லிக்காட்டு விதையை தனியாக வந்து அந்த காடை சாப்பிட்டு முடிச்சுது. அது சாப்பிட்டு முடிக்கிறப்ப சூழிவேல் வந்து தன்னோட கையை மட்டும் அப்படியே பக்கத்தில் கொண்டு போனான். அந்த கையோடு அந்த காடை அப்படியே சாஞ்சு படுத்துருச்சு. சூழிவேல் வந்து அங்கே எப்படியாவது எதையாவது சாப்பிட்டு அந்த நம்பிக்கை கொடுத்த தூதுவையோட குரலை வந்து நம்ம மெய்ப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இரவு முழுக்க தூதுவைக்கு தூக்கமே வரல. இப்படி இந்த அளவுக்கு அடி வாங்கின ஒருத்தனை இழுத்து கரையில் மட்டும் போட்டுட்டு வந்துட்டோமே, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். காலையிலேயே தோழியை கூப்பிட்டுக்கிட்டு சூழிவேல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. விடிஞ்சதும் அவள் வர்றப்ப அவன் எந்திரிச்சு உக்காந்துருக்கான். மரணத்தை நோக்கி ஒருத்தனை விட்டுட்டு போனாங்க, ஆனால் இவன் அதுக்கு வந்து எதிர் திசையில் எழுந்து உக்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு அவளுக்கு. எப்படி இவன் உயிரோடு உக்காந்துருக்கான்,
அப்படின்னு அப்படியே வியப்போடு பார்த்துக்கிட்டே வரான். அவள் வர்றப்ப தான் இந்த காடை, அந்த பறவை வந்து அவன் கையில் வந்து படுத்துக்கிறதுல அதை வந்து அப்போ பார்க்குறான். அவளுக்கு நம்பவே முடியலை, என்ன இவன் கையை நீட்டுறான், ஒரு பறவை வந்து இவன் கையில் வந்து படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறான் அப்படின்னு இந்த தோழியையும் தூதுவையும் பார்க்குறாங்க. அந்த கையிலே வந்து அந்த படுத்த அந்த பறவை மயங்கிருச்சுல, அந்த பறவையை வந்து சுட்டு திங்கிறதுக்கு ஆயத்தமாகறான் இந்த சூலிவேல். இறகுகளை வந்து வேக வேகமாக பிச்சு எடுத்தான். அந்த இடத்துல தீ மூட்டுறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால் இந்த பறவையை வந்து அப்படியே கடித்து திங்க போகிறான் அப்படின்னு தான் இந்த பெண்கள் வந்து நினச்சாங்க. ஆனால் இவன் அப்படியே இறகுகளை உரிச்சு முடிச்சுட்டு நெருப்பு மூட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறான். கொட்டி தீக்கிற மழை, விடாத புரண்டுக்கிட்டு போன வெள்ளம், எங்கே பார்த்தாலும் அப்படியே தண்ணி எல்லாமே இப்படி ஊறி போய் கிடக்கு, காஞ்சு போய் ஒன்றுமே இல்லை. கரையோட சரிவில் வந்து கொஞ்சம் அனல் கல்லெல்லாம் இருக்குது. ஆனால் அதை வச்சு என்னத்தை எரிக்கிறது, ஏதாவது விறகாத வேணும்ல. அப்படியே இது பண்ணால் தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனால் நம்பவே முடியாத ஒன்று அவன் கண்ணுக்கு முன்னால் கிடக்குது. அவன் வந்து ஒரு பாறையில் சொருகி கிடந்தான்ல, அந்த பாறையிலேருந்து தான் அவனை பிடிச்சி வெளியில் போட்டாங்க. அந்த பாறையை ஒட்டி ஒரு செடி, அந்த செடிக்கு பேர் வந்து பால் கொரண்டி. அந்த செடியோட தூர் பகுதியே இப்போ தண்ணிக்குள்ளே முங்கி தான் இருக்குது. ஆனால் இந்த செடியை பார்த்ததுமே சூலிவேலுக்கு வந்து ஒரே சந்தோஷம். காஞ்ச சருகை விட அதிவேகமாக பற்றி எரியிற செடி வந்து இந்த பால் கொரண்டி. பச்சை செடி அப்படியே பற்றி எரியும். அது வந்து ஒரு வியப்பான செடி. செடிகள் அப்படின்னாலே வியப்பு தான். நம்மளுக்கு தான் அதை பற்றி தெரியணும், கண்டு உணர தெரியணும். இப்போ கால் அப்படியே மெல்ல அசைச்சு கரையில் மேலேருந்து அப்படியே கீழே நோக்கி சரிஞ்சு வர்றான். எந்திரிச்சு நடக்கவெல்லாம் முடியாதுல்ல, அதனால் அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு வர்றான். ஒருவேளை மேலே எங்கேயாவது ஏறி போய் அந்த செடியை எடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது சூலிவேல்னால. இப்போ இறக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கரையோரமே வந்துட்டான், உடம்பு இழுத்துக்கிட்டே. ஐயோ, இவன் ஏன் ஆற்றை நோக்கி சரிஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த கரையோட விளிம்பில் வந்து இந்த தூதுவையும் தோழியும் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா இவன் வந்து பால் கொரண்டியோட இலையை ஒட்டி அந்த அனற்கல்ல போய் உரசினான். உடம்புல வந்து அவனுக்கு எங்கெங்கேயோ வலிக்குது. 2 கல்லையும் இப்படி அழுத்தி பிடிச்சி உரசுறதுக்கு கூட அவனால் முடியல. கல்லுக்குள்ளே இருந்து தெரிக்கிற அந்த தீப்பொறியை உருவாக்குறதுக்கு அவன் உடம்பு முழுக்க ஒரு விசை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறான். அவன் கஷ்டப்பட கஷ்டப்பட அவனோட அருந்த நரம்புகளெல்லாம் அவனோட எண்ணங்களோட அப்படியே இணைஞ்சிருச்சான். இவனுக்கு என்ன ஆச்சு, அந்த செடி என்னடான்னா தண்ணிக்குள்ளே ஊறி போயிருக்கு, அதுக்குள்ளே போய் ஏன் இவன் அனற்கல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், எப்படி தீப்பத்தோம் அப்படின்னு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்படியே சட்டுன்னு தெரிச்ச தீப்பொறி பால் கொரண்டியில் பட்டு அப்படியே தீ பற்றி எரியுது. எண்ணெயில் அப்படியே ஊறி திருகி நிற்கிற திரி மாதிரி ஒவ்வொரு இலையிலேருந்தும் அப்படியே நெருப்பு அப்படியே மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இறங்கி வந்து தண்ணிக்குள்ளே காலை நுழைச்சி அந்த பறவையை பால் கொரண்டியோட நடுத்தண்டில் அப்படியே சொருகிட்டான் சூலிவேல். செடியோட அடிவாரத்தில் இருந்த தண்ணியில் நெருப்போட ஒளி அப்படியே கங்கு மாதிரி தகதகக்குது. அதாவது அந்த செடி தண்ணிக்குள்ளே இருக்குது, அதோட அடிவாரமே தண்ணிக்குள்ளே இருக்குது, ஆனால் மேலே வந்து தீப்பிடிச்சி எரியுது. நம்புகிற மாதிரியா இருக்குது பார்க்குறப்ப. ஆனால் தூதுவைக்கு அப்படியே இதை பார்த்தது தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஏதோ மாய வித்தை நடக்குதுங்கிற மாதிரி. அதை பார்த்து அவங்க தோழி வந்து மயக்கமே விட்டுட்டான். தூதுவையும் அவளோட தோழியும் இந்த சூலிவேல் எப்படி தீப்பத்தை வச்சான் அப்படிங்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பயந்து போய் ஊர் மாடத்தில் வந்து இது எல்லாத்தையும் சொன்னாங்க. யாருமே நம்பலை. என்ன உளர்றா இந்த பொண்ணு, யாராவது தண்ணிக்குள்ளே ஊறி போய் கிடந்த செடியை வந்து தீப்பிடிக்க வைக்க முடியுமா, அதுவும் அனல்களில் கொண்டு போய் அங்கே போய் உரசினா எப்படி வரும், அதை விட முக்கியம் கை காலெல்லாம் உடஞ்சி போய் இன்றைக்கி இரவு தாங்க மாட்டா அப்படின்னு நினச்சி ஒருத்தனை இழுத்து கரையில் போட்டு வந்தால் அவன் எப்படி உயிரோடு இத்தனை வேலை செய்வான், இது யாருமே நம்பலை. சரி, ஏதோ தூதுவையும் தோழியும் இப்படி வந்து சொல்கிறதுனால இவங்க ஏதோ பேயோ அணங்கோ ஏதோ வனத்தூதனோ என்னத்தையோ பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சி பூசாரியையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு மதியான வேலைக்கு மேலே சூலிவேல் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அவனுக்கு நடக்க முடியாதுல்ல, அதனால் கரையேற முடியாமல் எந்த இடத்துல அவங்க பார்த்தாங்களோ அதே இடத்துல தண்ணிக்குள்ளே காலை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான்.
ஆனால் நல்லா கொழுத்த பறவையை தின்னுட்டான். அதனால் முகம் நல்லா தெளிச்சி ஆயிடுச்சு. பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிதுன்னு பார்த்து இப்போ பின்னால் பார்க்குறான். ஆனால் பெரிய கூட்டமெல்லாம் இல்லை, சின்ன கூட்டம்தான். அவனுக்கு ஏன் பெரிய கூட்டம் அப்படின்னு தோணியிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் 3 மனிதர்கள் அளவுக்கு இருந்தாங்க. நல்ல விரிஞ்ச மார்பு திரண்ட சதை. அந்த பெரியவர் வந்தார். எங்க ஓ மாய வித்தையெல்லாம் காட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு எந்த மாய வித்தையும் தெரியாது அப்படின்னா. இல்லை இல்லை, நீ ஏதேதோ வித்தையெல்லாம் பண்ண, நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா தூதுவை. ஒரு கணம் அந்த குரலை கேட்டு சூலிவேல் அப்படியே கண்ணை மூடனான். நேற்று எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது இந்த குரல். இந்த குரலை மெய்ப்பிக்கிறதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தூதுவையை பார்க்குறான். தூதுவையை பார்த்தப்ப ஆதிக்களியை பூசிக்கிட்டா கண்ணுக்குள்ளே குளுமை எப்படி உருவாகும் அப்படின்னு தேக்கன் அதை உணர்வு பூர்வமாக சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவனோட கண்களில் அப்படி ஒரு குளுமை தெரிஞ்சது, உணர முடிஞ்சது சூலிவேல்னால். காலை நீட்டி தண்ணி வழியாக பச்சை இலையை நீ சுட்டு எரிச்சியாமே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க. சூலிவேல் முதல்ல பதில் சொல்லலை. இந்த மனிதர்களோட உடல் வாகு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதை வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் அந்த மனிதர்களோட உடல் வாகு அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்னொன்று தூதுவை, சின்ன கண் கொண்ட தூதுவை, அவள் இந்த சூலிவேலை மெய்மறந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, ஏதோ மாயவித்தக்கார அப்படின்னு சொல்லிட்டு. அவளையும் அந்த ஆஜானுபாகவான மனிதர்களையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா சூலிவேல். அவங்க மறுபடியும் கேட்கவும், ஒரு அனற்கல்லை எடுத்து கொடு அப்படின்னு வாங்கினான். ஒரு சின்ன பையன் போய் அதை வாங்கி கொடுத்தான். அந்த அனற்கல்லை எடுத்து ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்தான் சூலிவேல். கொடுத்து அந்த கரையோட இடது பக்க உச்சியில் ஒரு பால் குரண்டி இருந்துச்சு. போ அந்த பச்சை செடியை போய் தீ மூட்டு அப்படின்னா அந்த சின்ன பையனும் அதே மாதிரி போய் தீ மூட்ட பால் குரண்டி எரிஞ்சுது. அப்புறம் சொன்னான், அந்த செடியோட ஆற்றலை பற்றி அந்த மனிதர்களுக்கு எடுத்து சொன்னான் சூலிவேல். பசுஞ்செடி பத்தி எரியும் அப்படிங்கிறத அவங்க நம்பாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தூதுவையை பார்க்குற வரைக்கும் ஈர உடம்புக்குள்ள பத்தி எரியிற தீயை பற்றி யாராவது சொல்லியிருந்தா சூலிவேல் கூட தான் நம்பி இருக்க மாட்டான். அடுத்த கேள்வி கேட்டாங்க எல்லாரும். பறவை எப்படி தானாக உக்காந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னால், அந்த இடுப்பில் இன்னொரு பாதி விதையை வச்சுருந்தால அதை கொடுத்து கரையில் போட சொன்னால், போட்டதுமே பறவைகள் சாப்பிட்டு தின்னு முடிச்சு பறக்க ஆரம்பிக்கிறப்ப அப்படியே சிறக அடித்து அப்படியே மண்ணில் சரிஞ்சுது. பறவையெல்லாம் கூட மயங்குமா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க. தன்னோட மயக்கம் மீளாமல் இருந்த அவனுக்கு தன்னையே எடுத்துக்காட்டா சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனால் அவளை பார்த்துக்கிட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அது என்ன காய், அது எங்கே கிடைக்குது அப்படின்னெல்லாம் எல்லாரும் கேட்டாங்க. இல்லை, இதை நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, இது எங்கள் குல நாகினியோட வாக்கு அப்படின்னா சூலிவேல். ஆனால் பெரும் வியப்பில் அவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆனால் இவனுக்கு பெரிய வியப்பு இருந்துச்சு. அப்போ அவன் கடைசியாக கேட்டான், எனக்கு வியப்பு இருக்குது, பாறைகளோட இடுக்கில் செருகி கிடந்த என்ன நீங்கள் எப்படி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டான். இந்த பாறையை இப்படி நகர்த்திட்டு எடுத்தோம் அப்படின்னார் அந்த பெரியவர். திரும்பி பார்த்தா அந்த பாறை எப்படின்னா 2 ஆள் உயரம் கொண்ட 2 பெரிய பாறை, அது 2 சேர்ந்து இருக்குது, இதை அப்படி நகர்த்திட்டு எடுத்தோம் அப்படிங்கிறாங்க அந்த மனிதர்கள்லாம். ஏற்கனவே ஒரு ஆள் 3 ஆள் சமத்துக்கு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து வியந்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கான் சூலிவேல். இவ்வளவு பெரிய பெரும்பாறையை நகர்த்துனீங்களா, எப்படி, நீங்களாம் யார் அப்படின்னு கேட்டா சூலிவேல். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் திரையர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.